சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். விஜய் ரோகிணி கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணிடுறாங்க. இங்க பாரு ரோகிணி, நீயும் சரி மனோஜும் சரி ரெண்டு பேருமே இனி அந்த கிருஷ் பையன் கிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ரோகிணிக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப நம்ம ரோகிணி பாத்தீங்கன்னா வித்யா கிட்டயும் மகேஷ் கிட்டயும் புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மீனா அங்க வராங்க. மீனா வந்ததும் உடனே வாங்க மீனா உட்காருங்கன்றாங்க. என்ன என்ன நிம்மதி இல்லாம ஆக்கிட்டு வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு நான் என்ன சொல்லி கிருஷை இங்க வர வச்சேன்? எப்படியாவது மனோஜ் மனசுல இடம் பிடிச்சி கிருஷ பையனா ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. மீனா, நான் என்ன பண்ணட்டும்? இப்ப கூட ஆன்டி சிந்தாமணி கூட சேர்ந்து எப்படி எல்லாமோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? மனோஜ் கிட்ட கிருஷ நெருங்க விடக்கூடாது, நீ கிருஷ் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1008 பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. வேற எந்த ஒரு பிளானும் போடலையே. திரும்பவும் கிருஷ கடத்தணும் அப்படி இப்படின்னால எதுவும் சொல்லல தானேன்றாங்க. இல்ல இல்ல அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல, ஆனா இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா சொல்றாங்க. இதை கேட்டதும் இங்க பாரு, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவனெல்லாம் எனக்கு தெரியாது. உண்மையை மறைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் நான் எந்த அளவுக்கு குற்ற உணர்ச்சியில இருக்கேன்றது உனக்கு தெரியுதா இல்லையா? உன்னால ஒவ்வொரு நாளும் நான் குற்றவாளியா மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் தெரியாது. நீ உண்மையை சொல்லுவன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்ப வரைக்குமே நான் உண்மையை சொல்லாம இருக்கேன். அதே மாதிரி எல்லா முறையும் அதே மாதிரி உண்மையை சொல்லாம இருப்பேன்னெல்லாம் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டுதான் என்ன பதில் பண்றதுன்னு தெரியல விஜயாவுக்கு. ஆன்டி வேற இன்னொரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. கிருஷ் உட்காந்து உடனே ஆடிட்டு இருந்தால ஒருவேளை கிருஷோட அம்மாவே ஒருவேளை புகுந்திருக்குமோன்ற மாதிரி பேசுறாங்க. எனக்கு ஒரு நல்ல ஐடியா வருதுன்றாங்க. என்ன இப்ப பொய் சொல்லி பொய்க்காரின்ற பட்டத்தோட நான் இருக்கேன், அடுத்தது என்ன ஆவி பிடிச்சிட்டு பேய் பிடிச்சவெல்லாம் நான் இருக்கணுமான்றாங்க. இல்ல மீனா, இப்படி சொல்றீங்க, இந்த ஐடியாவும் நல்லா இருக்கு, இனி என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ரோகிணி அடுத்த பிளான் போட்டிருக்காங்க. இப்ப என்னவோ பண்ணு, ஆனா எனக்கு உண்மை சொல்லி ஆகணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு மீனா கோவமா போடுறாங்க. இந்த மீனாவுக்கு வேற உண்மை தெரிஞ்சதுல இருந்து வயிற்றுல நெருப்ப கட்டின மாதிரி வேற இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப கோபத்துல இருக்காங்க. அப்ப வித்யா சொல்றாங்க, இங்க பார், மீனாவுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால ஏதோ அந்த வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்க. ஒருவேளை முத்து வீட்டுல இருக்க யாருக்கும் உண்மை ஒருவேளை தெரிஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசுறாங்க. இதை கேட்டதும் என்ன பதில் சொல்றதுனே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரோகிணி கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த ட்ராக்கா நம்ம ஸ்ருதி காட்டுறாங்க. ஸ்ருதி ரவி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஸ்ருதி ரவி கிட்ட கோவப்படுறாங்க. நீத்து இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல, நீத்து இந்த அளவுக்கு கேவலமா நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரவியை திட்டிட்டு இருக்காங்க. உடனே ரவி இங்க பாரு, நான் அவகிட்ட பேசிட்டேன், இனி இந்த மாதிரி ஒரு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா. அவ ஜஸ்ட் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ற மாதிரி தான் உனக்கும் போட்டோவை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கா, வேற எந்த தப்பும் அவ பண்ணலன்றாங்க. ஏ இடியட், என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் இதை போட்டோவை பார்த்து நான் ஃபீல் ஆனேன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிருப்பால, நீ எதுக்காக இதை பண்ணேன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. இங்க பாரு ரவி, நான் உன்னை ரெஸ்டாரண்ட் வான் இப்ப வரைக்கும் கூப்பிட்டது கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்ல எந்த ஒரு இஷ்யூ நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. உடனே ரவி கேட்குறாங்க, அப்படின்னா நீ என்ன சந்தேகப்படுறியா? சச்ச, நீ எல்லாம் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும், ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு நீது நல்லவ கிடையாது, அதை தான் நான் சொல்ல வரேன்னு சொல்றாங்க. இங்க பார், நான் எப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். இங்க பார், இந்த விஷயத்துலால நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல எந்த ஒரு விஷயம் வரக்கூடாது. கோவாவுக்காக நான் கண்டிப்பா போவேன், அது எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதுல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல, நீ அந்த போட்டியில கலந்துக்கணும், வின் பண்ணணும்ன்றது என்னுடைய ரொம்ப ரொம்ப பெரிய கனவு, அது நடக்கும் தான். இருந்தாலும் நீ கோவாவுக்கு போனாலும் நீத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. நீ சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மீனா உட்காந்து எதையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப முத்து மீனா மீனன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வராங்க. என்னங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாரு மீனா, எனக்கு ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு வந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? அப்படியா, என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க. இந்த விஜய் டிவி இருக்குல்ல, தெரியுமா? தெரியுங்க. அதுல நீயா நானும் ஷோ வருது. ஆமா ஆமா தெரியும் சொல்லுங்க. அதுல என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்கான், அங்க போயிட்டு பேசணுமா? எனக்கு கூட அது ஒரு ஷோ ரொம்ப பிடிக்குங்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. தலைப்பு என்ன தெரியுமா? பொண்டாட்டி கிட்ட எந்த விஷயமும் மறைக்காத புருஷனும், புருஷன் கிட்ட எந்த விஷயமும் மறைக்காத பொண்டாட்டின்னு சொல்லிட்டு தலைப்பு. அதுக்கு நீ நானும்
நானும் போக போறேன்றாங்க. இதை கேட்டதும் மீனா, இல்லைங்க நான் வரல, போறதா இருந்தா நீங்க போங்க. மீனா, என்ன பேசிட்டு இருக்க? புருஷன் பொண்டாட்டியே போகணும்னு சொல்றேன், நீங்க மட்டும் போனா என்ன அர்த்தம்ன்றாங்க. இல்லைங்க அது வந்துன்றாங்க. இங்க பாரு மீனா, நான் உன்கிட்ட எந்த விஷயமும் மறைச்சது கிடையாது, நீ என்கிட்ட எந்த விஷயமும் மறைச்சது கிடையாது, அப்புறம் என்ன போறதில்லன்றாங்க. அதனாலதான் வேணாம்னு சொல்றேன்னு சொல்லிட்டு மீனா சொன்னதும் மீனாவுக்கு அப்படியே முகமெல்லாம் வேர்த்து ஒழுகுது. என்னாச்சு மீனா, என்ன ஏசி ஓடிட்டு இருக்கு, அப்ப கூட உன் முகம் இப்படி வேர்த்து ஒழுகுது, என்னாச்சுன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு மீனா சமாளிச்சுட்டு போனதும் முத்துவுக்கு சந்தேகம் வருது. மீனா ஏதோ ஒரு விஷயத்த பண்றன்றத முத்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்ம ரோகிணி யோசிச்சுட்டு இருக்காங்க, மனோஜ எப்படி பயம் வைக்கணும், எப்படி நம்ம கிருஷ் கிட்ட அன்பா பாசமா நடந்துக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மனோஜ் வராங்க. மனோஜ் வந்ததும் இதுதான் சரியான ஐடியான்னு சொல்லிட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டு பொட்டெல்லாம் வச்சு கண்ணுக்கெல்லாம் மையெல்லாம் இழுப்பி பார்க்கவே பேய் மாதிரி வந்து ரோகிணி இருக்காங்க. ஐயோ யாரு நீ? ரோகிணி என்ன இதுன்றாங்க. நான் ரோகிணி கிடையாது, நான் தான் கிருஷியோட அம்மா கல்யாணி. என் பையன்கிட்ட நீ மட்டும் பாசமா நடந்துக்கல, உன்னுடைய குரவலியை கழிச்சு ரத்தத்தை குடிச்சிடுவேன். உன் உயிர் உனக்கு முக்கியம்னா நீ கிருஷ் கிட்ட பாசமா நடந்துக்கணும். ஒருவேளை நீ அப்படி நடந்துக்கல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்படி நான் வந்து மிரட்டுறதெல்லாம் வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த மாதிரி நீ நடந்துக்கணும்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க. ஐயோ நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் பதறி போயிட்டு அடுத்த நாள் காலையில கிருஷ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கிருஷே வாடான்னு சொல்லிட்டு கிட்ட உட்கார வைக்கிறது, கிருஷிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, நானே தான் கிருஷை ஸ்கூலுக்கு அனுப்புவேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும் பயங்கரமா வந்து ஷாக் ஆகுது விஜயாக்கு. டேய் மனோஜே உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ரோகிணி செஞ்ச வேலைய மனோஜ் வந்து விஜய் கிட்ட சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.